வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். பஞ்சமி பூஜை நிறைய பேர் ஆச்சரியமாக கேட்குறீங்க. 3 இடத்துலையும் ஒரே நாள்லலாம் வரும்போது எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறீங்க. இந்த பஞ்சமியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயம் ஒன்று நடந்தது. மனசை நெகிழ வச்ச ஒரு சம்பவம் ஒன்று. அதை உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுனால இந்த பதிவு. பஞ்சமி இப்போ 3 இடத்துலையுமே பண்ணுறோம். ஆக்சுவலி இந்த கடை உங்களுக்கு தெரியும், கோவிலம்பாக்கத்தில் கடை ஆரம்பிக்கும் போதே அங்கே எந்த பூஜையும் கிடையாது. அங்கே வந்து விளக்கு மட்டும் ஏற்ற போகிறேன் அப்படின்னு தான் முதல்ல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து டிசைன் பண்ணும்போதே சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அதையுமே அம்பாள் மாற்றி அழகா அப்போ அங்கே வந்து நம்ம கூப்பிட்ட குரலுக்கு உடனே வர்ற மாதிரி திரிசக்தி வாராகியா பள்ளிகொண்டால நம்மளுடைய காட்பாடியில் எப்படி திரிசக்தி வாராகி இருக்கிறாளோ அதே திருவுருவம். அதுவும் அவள் உத்தரவாகவே மனோன்மணிமா தான் எனக்கு அதை சொன்னதுனால அப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு தோணுச்சு. அதே மாதிரி இங்கே நின்ற திருக்கோலத்தில் ரொம்ப நாளாக அம்பாள் இருந்து இந்த நின்ற திருக்கோலத்தை மனசில் அப்படியே பதிய வச்சு, அதே நேரத்தில் மனோன்மணிமா கால் பண்ணி சொல்லி ஒரு பஞ்சமி நாளில் சொன்னதுனால அந்த திருவுருவம் செஞ்சு அவ்வளோ அழகாக வழிபாடு நடந்துட்டுருக்கு. நாங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு வழிபாடு நடக்குது. இந்த வாரம் என்ன நடந்தது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஷியாமலா நவராத்திரி நம்ம வந்து கோவிலம் பக்கத்தில் தான் 10 நாளுமே அங்கே தான் உற்சவமாக நடந்துட்டு இருந்தது. அந்த உற்சவம் நடந்து முடிஞ்ச கையோட எனக்கு ஒரு வித பயம் வருது. எதுக்குன்னா, நான் நிறையா விக்கிரகம் நான் சேர்த்துக்கிட்டே போகிறேன், என் பூஜைக்குன்னு சேர்த்துக்கிட்டே போகிறேன் அப்படின்றதுனால அந்த ஷியாமலா எந்த ஷியாமலா வச்சு நம்ம கும்பிட்டோமோ அந்த ஷியாமலாவை எடுத்து வச்சுட்டு யாராவது கேட்டால் கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் நான் இருக்கும்போது அதுக்கு வந்து அந்த அலங்காரம் கலைக்கவே மனசு வரலை. அதுக்கப்புறம் கடையில் நம்ம பூஜைக்கெல்லாம் கூடவே இருப்பார் விக்னேஷ்னு ஒரு தம்பி. அவர் தான் வந்து கால் பண்ணி, அம்மா அன்னைக்கு நீங்கள் எடுக்க சொன்னீங்கல்ல, நான் கலைச்சிரவா அப்படின்னு கேட்டார். நான் இல்லாத நேரமே அது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டேன். சரி நீ எடுத்து வச்சிருப்பா, சுவாமியை அந்த அலங்காரமெல்லாம் கலைச்சிட்டு எடுத்து வையே அப்படின்னு. அதுக்குள்ளே இங்கேருந்து யாரோ கேட்டுட்டுலாம் இருந்தாங்க. ஆனாலும் மனசுக்குள்ள அது ஒரு உறுத்தலாகவே இருந்தது. இருந்தாலும் இப்படியே போனால் எவ்வளோதான் நானும் சேர்த்துட்டு போவேன், எவ்வளோ பூஜைக்கு அதுவும் பெரிய பெரிய விக்கிரகங்களாக நான் எடுத்துகிட்டு இருக்கேனோ அப்படின்ற மாதிரி ஒரு வித தயக்கம் இருந்ததுனால அந்த அம்மாள் நீங்கள் இந்த பஞ்சமி வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்கள வந்து இருக்க மாட்டாங்க. அந்த தனியாக தான் வச்சுருந்தோம். கரெக்டாக பஞ்சமி பூஜை முடியுது. இந்த பஞ்சமி பூஜை வந்து இங்கே காலையில் 9 மணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு 9 மணிக்கு நாங்கள் அலங்காரம் ஆரம்பித்து ஒரு 9:30 10 மணிக்கு இப்போல்லாம் நடக்க ஆரம்பித்து 11 மணிக்குள்ளே முடிச்சிடுறோம். அவ்வளோ பேர் வர்றாங்க. உட்காந்து இங்கே வந்து லலிதா சகஸ்ரநாமம் போரூரில் லலிதா சகஸ்ரநாமம் இதெல்லாம் படித்து கட்கமாலா படித்து மகாமேருக்கு குங்குமார்ச்சனை பண்ணி இப்படி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் வந்து கோவிலம்பாக்கம் போகிறேன். இந்த வாட்டியும் வாராகி சகஸ்ரநாமம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ராஜலக்ஷ்மி மாமிக்கு கால் பண்ணி சொன்னேன், எனக்கு வாராகி சகஸ்ரநாமம் படிக்க தெரிஞ்சவங்க யாருன்னா வர சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இந்த வாட்டி அபிராமி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. அவங்களும் அவங்களுடைய குரூப்பும் வந்திருந்தாங்க. இவங்க வந்து சிட்லப்பாக்கத்தில் இருக்காங்க. அவ்வளோ அழகாக, அவ்வளோ ஸ்ரத்தையாக, அவ்வளோ பக்தியாக வாராகிக்கு வந்து சகஸ்ரநாமம் சொல்லி அடுத்து நான் கேட்டுக்கிட்டேன், எனக்கு நீங்கள் கட்கமாலா சொல்லுங்கள், நான் வந்து அர்ச்சனை பண்ணணும். இந்த வாராகி சகஸ்ரநாமம் சொல்லும் போதே அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால அர்ச்சனை பண்ணோம், மலர் அர்ச்சனை. அந்த சகஸ்ரநாமம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து அதுவும் பாதத்தில் வேணாம் மேலேருந்தே கொட்டணும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அவங்களுக்கு அவங்களோட சிரஸ்லேருந்து மலர்களால் அர்ச்சனை பண்ணணும். பண்ணி முடிச்சுட்டு அடுத்து கட்கமாலா படித்து, கட்கமாலா மட்டும் இல்லை, அது நவவர்ண பூஜை மாதிரியே நடந்துருச்சு. நவவர்ணத்துக்கான இதெல்லாம் கூட அவங்க படித்தாங்க. கட்கமாலா படித்து மகாமேருக்கு அழகாக குங்கும அர்ச்சனை முடிஞ்சது. இப்படி அழகாக நேர்த்தியாக பூஜை முடிஞ்சது. அவங்க வரும்போதே வேப்பிலை கொண்டு வந்திருந்தாங்க. இந்த வேப்பிலை எதுக்கு அப்படின்னு கேட்டப்போ நாங்கள் வந்து அம்பாளுக்காக ஆடுவோம் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது.
என்னது அம்பாளுக்காக ஆடுவீங்களா அப்படின்னா, ஆமா அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இந்த அர்ச்சனை எல்லாம் முடிய விட்டு அவங்க பாட்டு பாடுனாங்க. அதுல எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எப்படியுமே ஒரு 55, 60 வயசுக்கு கிட்ட கூட இருக்கலாம். அவங்க தான் அழகா வேப்பிலைய எடுத்து எல்லாரையும் கூப்பிட்டு, "நான் சொல்லி தரேன் அதே மாரி ஆடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, "வாராகி வந்து விட்டாள், அம்மா வாராகி வந்து விட்டாள்" அந்த பாட்டுக்கு வந்து அ வேப்பிலையோட ஆடுனாங்க. ரொம்ப வந்து ஒரு மாதிரி இது வந்து நம்ம போரூர்ல கூட நடந்ததில்ல. அடுத்து வந்து நாங்க கோலாட்டமும் எடுத்துட்டு வந்திருக்கோம். கோலாட்ட குச்சி தரேன், எல்லாரும் வாங்கன்னாங்க. "நீங்க வாங்க" அப்படின்னு என்னைய கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லி எந்திரிச்சு போயி கோலாட்டம், அதுக்கப்புறம் கும்மி, இப்படி எல்லா விதமான ஆட்டம், பாட்டத்தோட அதாவது எங்களுடைய குலதெய்வத்துல எங்களுடைய அம்பாள் கர்ப்பகிரகத்துக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடியே அவ தினம் பார்க்குற மாதிரி அந்த நாங்க கூட ஒரு விருத்தம் பண்ணி போட்டிருந்தோம் இல்லையா? ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின பாடல்னு. அந்த பாடல்ல ஒரு 4 வரி வரும். அதாவது "ஆடலும் பாடலுமாய் மணிமுத்து மேடையில் வீற்றிருந்தாய் அம்பிகையே" அப்படின்னு வரும். அது அங்க நடந்துட்டு இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. அ அவ்வளோ அழகா அந்த ஆடலும் பாடலுமா நடந்து முடிஞ்சது. அ அன்னைக்கு அ ஒரு அம்மா அவங்க வந்து நிறைய வந்து வாராகின்னா அவங்களுக்கு ரொம்ப விருப்பமா. அவங்களுடைய கணவர் வந்து ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரா நார்த் சைட்ல இருந்திருக்காங்க. அவங்க இப்பதான் சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி வந்திருக்காங்க. அந்த அம்மா வந்து நான் பூஜைக்கு வருவேன். நீங்க பூஜை டைமிங் சொல்லுங்கன்னா சொல்லியிருந்தாங்க. நான் போக முன்னாடியே வந்துட்டாங்க. முழு பூஜைக்கு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த அபிராமி அம்மா அவங்களோட குரூப் எல்லாம் பண்ண பக்தி, அவங்க பண்ண அந்த சகஸ்ரநாமம், அந்த டான்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு தாங்கல. எனக்கு வீடு பக்கம் தான். நான் வீட்ல போயி என் ஹஸ்பண்ட போய் புடவ எடுத்துட்டு வர சொல்றேன். இவங்களுக்கு எல்லாருக்கும் நான் வஸ்திரம் வச்சு குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது எல்லாமே அம்பாளுடைய பிளானுன்னு நெனைக்கிறேன். அவங்க கணவர் வந்து போயி பெரும்பாக்கம்னு சொன்னாங்க. பக்கத்திலேயே நம்ம கோவிலம்பாக்கம் பக்கத்திலேயே. அங்க தான் எங்க வீடு. போய் அவரும் என் பொண்ணும் சேர்ந்து போய் எடுத்துட்டு வந்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க என்னாச்சு அப்டின்னா, அபிராமி அம்மா இன்னும் கூட கொஞ்சம் நேரம் இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க குரூப் இருந்தாங்க. கரெக்ட்டா பூஜை நல்லபடியா நடந்து முடிஞ்சு எல்லாம் முடியுது. அ 3 பேர் வந்தாங்க. 3 பேர் யாரு அப்டின்னா, ஜெயலக்ஷ்மி அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மாவும் பெரியவங்க, ரொம்ப பெரியவங்க. அ அவங்க வந்து மதுரையிலருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி கூடவே வந்து அ ரேவதின்னு ஒரு அம்மா. இதுல அவங்கள பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ராஜமாதங்கி ஏதோ வயசான தோற்றத்துல வந்திருக்கிற மாதிரி ஒரு முக அமைப்பு. அவ்வளவு லட்சணம். அவங்க டாக்டராம். அவங்க அவங்க தன்னை பத்தி ரொம்ப பேசிக்கல. அ மதுரையிலிருந்து வந்திருந்த அம்மா தான் சொன்னாங்க, அவங்க டாக்டரு. கேன்சருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அ குழந்தை பேறு மருத்துவரா வந்து அவங்க வந்து இருக்கவும் செஞ்சாங்க. அப்படின்னு சொல்லி அவங்களோட விஷயங்கள் சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 75 வயசுக்கு மேல இருக்கணும். அம் டாக்டர் ரேவதி அம்மாவுக்கு. அவங்க வர்றாங்க. அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க. யார்கிட்டயும் பேசிக்கல. ஆனா, அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்து என்னைய இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. "இவா தான் ராஜலட்சுமி. இவங்களோடது தான் இந்த கடை. இவங்க இப்படி வராகி பூஜைலாம் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி அம்மாவ பத்தி டாக்டர் ரேவதி அம்மாவ பத்தி அவங்க என்கிட்ட சொல்றாங்க. இவங்க வந்து ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவங்க அப்படிங்கிறாங்க. இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து, எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்றது வந்து, நான் முதல்ல கேட்டது இங்க அ இந்த அம்பாள், நம்ம போரூர்ல இருக்கக்கூடிய அம்பாள், எவ்வளவு பராக்கிரமத்தோட இங்க உட்கார்ந்திருக்கா அப்படிங்கிறத வந்து எனக்கு வந்து முதல்ல சொன்னது வித்யா அப்படின்னக்கூடிய என்னுடைய தோழி. நான் ஒரு பதிவுல கூட சொல்லியிருப்பேன். எனக்கு மன உளைச்சலா இருக்கும்போது, நான் என்னமாவது செஞ்சு என்னைய சரி பண்ணிக்க மாட்டேனா? அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது, அம்பாள் வந்து காலையில இருந்து அவங்க கிட்ட சொல்லி, அவங்க நைட்டு 8:30 மணிக்கு நான் அன்னைக்கு காஞ்சிபுரத்துல இருக்கேன். நான் வந்து மன உளைச்சலோட உச்சத்துல இருக்கேன். அவங்க எனக்காக பானகாரம் எடுத்துட்டு வந்து அம்பாளுக்கு படைச்சு, அம்பாள் கேட்டுட்டே இருக்கா காலையில இருந்து. "நான் வரேன் ராஜி, நீங்க வந்துருவீங்களான்னாங்க." நான் அந்நேரம் தான் காஞ்சிபுரத்துலேருந்து வர்றேன். 8:30 மணிக்கு கொண்டு வந்து குடுக்குறாங்க. அந்த பானகம் குடிக்க விட்டு, அந்த மனசோட படபடப்பு, அந்த டென்ஷன் எல்லாமே எனக்கு குறைஞ்சது.
அதே மாதிரி சாப்பாடு அம்பாள் அவங்க கனவுல போய் சொல்லி, என் பிள்ளை ஒழுங்கா சாப்பிட மாட்டேங்கிறா, நீ அவளுக்கு சமைச்சு எடுத்துட்டு போய் போடு அப்படின்னு சொல்லி அவங்க கொண்டு வந்து இங்க எனக்கு சாப்பாடு போட்டிருக்காங்க. இந்த ஸ்ரீவித்யா உபாசனைன்னு டாக்டர் ரேவதி அம்மாவை சொல்லும் போது எனக்கு நம்ம வித்யா தான் ஞாபகம் வர்றாங்க. இதுல என்ன ஒரு பெரிய கோயின்சிடென்ட்னா, வித்யாவோட தங்கச்சி அன்னைக்கு அங்க நம்மளுடைய கோவிலம்பாக்கம் பிரான்ச்சுக்கு வந்திருக்காங்க. அவங்க கிட்ட நான் சொல்றேன், கடவுள் பாருங்களேன் எவ்வளோ கனெக்டடா நம்மள எல்லாரையும் கனெக்ட் பண்றாரு. இவங்க டாக்டரா ஆனால் ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்தவங்களாம் அப்படின்ற அபிராமி அம்மாட்டையும் கூப்பிட்டு சொல்றேன், பாருங்க இந்த இடத்துல எல்லாமே எப்பவுமே வந்து ஒரே மாதிரி நபர்கள் வருவாங்க, ஒரே ஊர்க்காரங்களா இருப்பாங்க, ஒரே பெயர்காரங்களா இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஸ்ரீவித்யா உபாசனையில இருக்கிறவங்களா இருக்கீங்க, அப்படி வந்திருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப கூட அவங்க வந்து ரொம்பலாம் சொல்லல. அதுக்கப்புறம் அவங்க மாடிக்கு வர்றாங்க, லிஃப்ட்ல மாடிக்கு செகண்ட் ஃப்ளோருக்கு வந்து அங்கேயும் பார்த்துட்டு இருந்துட்டு அப்பதான் அந்த அம்மா என்கிட்ட வாயை திறந்து கேட்டாங்க, உனக்கு எப்படி இந்த வாராகி கிடைச்சா அப்படின்னு கேட்டாங்க. வாராகி பூஜை நீ எப்படி பண்ண ஆரம்பிச்ச அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப கிறிஸ்பியா நாங்க தான் வாராகி விளக்குன்னு ஒன்றை வந்து பண்ணோம். அதுக்கப்புறமா தான் அம்பாள் வந்து நிறைய அம்பாளை பத்தி நானே தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு எல்லாம் நான் சொல்லும்போது அவங்க வந்து அவ்வளவு அமைதியா அதை கேட்டுட்டு, உனக்கு அம்பாள் அனுகிரகம் பரிபூர்ணமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சொல்லிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வர்றாங்க. திரும்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டு அவங்களுக்கு என்னன்னா, உட்கார்ந்தா அவங்களால எந்திரிக்க முடியாது. சேர்லயே உட்கார்ந்தா கூட அவங்கள தூக்கி விடுறதுக்கு 2 பேர் வேணும். 2 பக்கமும் கைப்பிடிச்சு தூக்குனா தான் எந்திரிக்க முடியும். இருந்தாலும் நான் உட்காருறேன் அப்படின்னு சொன்னாங்க. உட்கார்ந்தாங்க. அந்நேரம் அபிராமி மாமி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க. இவங்க இவங்க உட்கார்ந்து அப்படியே வந்து ராஜமாதங்கியை பத்தி பாட ஆரம்பிச்சாங்க. ராஜமாதங்கியை பத்தி பாடுறாங்க, கண்ணீர் விடுறாங்க, கண்ணீரோட பாடுறாங்க. அது சமஸ்கிருதத்துல பாடுறாங்க. அதோட அர்த்தம் சத்தியமா எனக்கு தெரியல. ஆனா அவங்க பாட 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 எனக்கு கண்ணீரா ஊத்துது. அதோட அர்த்தம் புரியல அப்படின்னா கூட அவ்வளோ பெரியவங்க உட்கார்ந்து அவ்வளோ உருகி பாடுறாங்க. பாடிட்டு பாடி முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் கண்ணீரோடையே நிக்கிறோம். அவங்க சொல்றாங்க, இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் எங்க அப்பா கண்ணீர் விட்டு கேட்பாரு, எங்க அப்பாவுக்கு கண்ணீர் ததும்பும் அப்படின்றாங்க. ஒரு அவ்வளோ வயசானவங்க, அதுவும் அவங்க அப்பாவை நினைச்சு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து அவங்க சொன்ன ஸ்டோரி தான் இதுல வந்து உச்சகட்டமே. இதை என்ன சொல்றது, அவங்க ராஜமாதங்கியை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு அவங்க சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப செலவு வாங்கினதில்ல. இதுக்கு முன்னாடி வாங்கினேன் எப்பன்னா, என்னுடைய கணவரும் நாங்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம். அவருடைய அந்த அதாவது அவர் வந்து இவங்க டாக்டர் தான். சம்திங் அவங்களுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது இருந்ததா என்னன்னு தெரியல. ஆனாலும் அவங்க சொல்றாங்க, அவர் வந்து இறக்குறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு தங்க தேர் இழுத்திருக்காங்க. அப்ப அப்படியே சுத்தி வரும்போது அங்க ஒரு ராதாகிருஷ்ணா பொம்மை பார்த்திருக்காங்க. அந்த பொம்மையை பார்த்து அவங்க வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட காமிச்சாங்களாம். காமிச்சிட்டு, நம்ம 2 பேருக்கும் கல்யாண நாள் வருது, நம்ம 2 பேருக்காக இதை வந்து கிஃப்டா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஏதோ உடல் அவஸ்தையில இருந்தாரா அதெல்லாம் தெரியல. ஆனா அதுல 3 மாசத்துல அந்த அவங்களுடைய கணவரான டாக்டர் அவருமே வந்து இறந்துட்டாராம். ஆனா அவங்க அதுக்கப்புறம் சொன்னதுதான் இன்னுமே ஆச்சரியமா இருந்தது. எங்க அம்மாவுக்கு 96 வயசு, இவங்களே வயசானவங்க. அவங்க அம்மாவுக்கு 96 வயசாகுதான். இவங்க தான் பார்த்துக்கிறாங்களாம். இவங்க கூட தான் அவங்க அம்மாவும் இருக்காங்களாம். எங்க அம்மா ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா. நான் விக்கிரகம் வாங்கி அந்த சுவாமி எங்க வீட்டுக்கு வந்தா யாராவது ஒருத்தர் கிளம்புவா. அதனால நான் இன்னைக்கு எனக்கு ராஜமாதங்கியை நான் வீட்டுக்கு கொண்டு போறேன். ஏன்னா எங்க அம்மாவும் ஸ்ரீவித்யா உபாசனையில இருந்தவ, அவங்க அவஸ்தைப்படக்கூடாது அப்படின்னு அவங்க பேசும்போது எனக்கெல்லாம் கண்ணீர் ஊத்திருச்சு. அதுக்கு வந்து என்ன ஒரு மெச்சூர்ட், அதாவது இறைவன் வர்ற நேரம் நம்மெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, வாழ்விக்க கடவுள் வர்றார். உண்மையிலே வாழ்விக்க கடவுள் கூடவே இருப்பார் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அந்த கடவுள் நம்மள நல்லபடியா அனுப்பி வைக்கிறதுக்கும் அந்த கடவுளுடைய கருணை வேணும் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்லும்போது
என்ன ஒரு வாழ்ந்திருக்காங்க, என்ன ஒரு மனப்பக்குவம் இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா அவங்க குட்டியா ராஜமாதங்கி வாங்குறாங்க. அவங்க பேச பேச எனக்கு கண்ணீரா ஊத்துது. நான் சொன்னேன் அவங்க கிட்ட, "நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க தெரியுமான்னு?" கேட்டேன். அவங்க வந்து, "தெரியலடா சொல்லு. ஆனா நான் மன உளைச்சலோட உச்சத்துல வந்தேன். ஆனா எனக்கு என்னமோ மனசே லேசாயிடுச்சு இப்போ" அப்படின்னாங்க. எனக்கு அப்படியே முட்டி போட்டு அவங்கள மடியில படுத்து அப்படியே மடியில கதறி அழணும் போல இருந்தது. நான் ராஜமாதங்கிய பூஜை பண்ணிட்டு எடுத்து வச்சுட்டேன். அ இல்ல எவ்வளோதான் நான் விக்கிரகம் சேர்ப்பேன் அப்படின்னுட்டு. ஆனா உங்க ரூபத்துல அம்பாள் வந்து எனக்கு சொல்லியிருக்கா, அந்த ராஜமாதங்கி இனிமேல் தினமும் இங்க பூஜைக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறத. அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளோ வயசானவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு, நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன். வேகமா விக்னேஷ் அம்பாள் எடுத்துட்டு போய் வராகி அம்பாள் முன்னாடி திரும்ப வச்சுட்டான். இவங்க வந்து நடக்க முடியாம நடந்து வந்து நின்னு, "அம்பாள் கொண்டா, நான் பூ போடுறேன். அவ இங்க இருக்கா. அவ தான் வந்து எடுத்து வைக்க சொன்னா" அப்படின்னு அவங்க சொல்லும்போது, கண்ணீர் உண்மையிலேயே சொல்றேன். அப்படி ஒரு இது எப்போதுமே இந்த அனுபவங்கள் எப்போதுமே நான் மட்டுமே அனுபவிப்பேன். கடவுள் குடுக்கறது. ஆனா, அன்னைக்கு அங்க இருந்த அத்தன பேரும் அத வந்து அனுபவிச்சாங்க. கண்ணார பார்த்தாங்க. அபிராமி மாமிக்குலாம் சொல்ல வார்த்தை இல்ல. இதுல என்ன ஒரு பெரிய ஒரு ஒரு கோஇன்சிடென்ட் என்ன அப்படின்னா, இந்த டாக்டர் ரேவதி அம்மாவோட குரு தான் இவங்களுடைய குருவாம். இவங்களுடைய குடும்பத்துக்கே குருவாம். அபிராமி அம்மாவோட குடும்பத்துக்கே குரு. உள்ள வர்ற வரைக்கும் எல்லாருமே தனித்தனி. ஆனா உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கிட்டு ஒரு பெரிய ஒரு குடும்பம் மாதிரி ஆயிட்டாங்க. ஒரு ஒரு இது வித்தின் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ள அத்தனை நடக்குது. இது எல்லாம் வந்து அத்தனை பேரும் சாட்சியாவும் அதுக்கு வந்து நிக்கிறாங்க, பாக்குறாங்க. எவ்வளோ பெரிய அற்புதமா, எவ்வளோ பெரிய அற்புதமா. இப்படி எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கனெக்ட் பண்ற இடமா இருந்திருக்குன்னு கடைசியா அவங்க கிளம்பும்போது சொல்லிட்டு போன வார்த்தை, மன உளைச்சலோட உச்சத்துல இருந்தேன். ஆனா இட்ஸ் மை கோல்டன் டே அப்படின்னாங்க. அவங்க அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கேட்கும்போது ஆச்சரியமா இருந்தது. அவங்க மகப்பேறு பார்க்கும்போது, டெலிவரி பார்க்கும்போது லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டே டெலிவரி பார்ப்பாங்களாம். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லிக்கிட்டே தான் தொப்புள் கொடி, அத்தனை தொப்புள் கொடி நான் கட் பண்ணியிருக்கேன் அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்மள வாராகி அம்பாள் உபாசகராவும் அவங்க இருந்திருக்காங்க. லட்சம் மஞ்சள் இது வந்து அவங்களுடைய குரு சொன்னதாம். மஞ்சள் மாலை வந்து இவங்க ஏதோ ஆசைப்பட்டு ஏதோ குடுத்துருக்காங்க. "நீ ஏன் இப்படியே பண்ற? நீ வந்து லட்சம் மஞ்சள் வர்ற சுமங்கலி எல்லாருக்கும் குடு. அம்பாளுக்கு வேண்டிட்டு நீ லட்சம் மஞ்சள் குடுன்னு" சொன்னாங்களாம். அவங்க வச்சிருந்த ஹாஸ்பிட்டல்ல மாடியில மூடை மூடையா கொண்டு வந்து லட்சம் மஞ்சள் இறக்கி, அத 48 நாளுக்குள்ள அத்தனை சுமங்கலி குடுத்தாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அத்தனை பேருக்கும் குடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை அவங்களுடைய கணவரோட திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கும் போய் குடுப்பாங்களாம். இன்னைக்கும் அவங்க அபிராமபுரத்துல தான் இருக்காங்க. நம்ம சென்னை அபிராமிபுரத்துல இருக்காங்க. இப்ப கூட அம்மா கால் பண்ணி பேசுனாங்க. "எனக்கு சந்தோஷமா இருக்குடா. நீ குடுத்த ராஜமாதங்கிய வச்சு பூஜை பண்றேன். உனக்கு ஃபோட்டோ அனுப்பியிருக்கேன்" அப்படின்னாங்க. ஒரு இடத்துல தெய்வம் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய முயற்சியினால இல்ல அப்படிங்கிறத மட்டும் பரிபூரணமா உணர்றேன். ஏன்னா அந்த ராஜமாதங்கி வந்து ரசிச்சோம் எல்லாமே சரி. ஆனாலும் நமக்குள்ளேயே இவ்வளோ பண்றோம்னாலும் கூட நமக்குள்ளேயும் ஒரு பயம் இல்ல அது. இப்படியே சேர்த்துட்டு போனா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம். அதனால வந்து அது வேணுமா வேண்டாமான்ற குழப்பத்துல இருந்தப்போ, அவ்வளவு அழகா இது என் இடம் தான் அப்படின்னு சொல்ற மாரி. ஏன்னா இந்த 10 நாள் நிகழ்ச்சியா இருக்கட்டும், எல்லாமே முடியும்போது சுர்முகி அடிக்கடி சொன்ன வார்த்தை, "நீங்க வாராகிய வச்சிருக்கீங்கம்மா. ஆனா இது ராஜமாதங்கிக்கான இடமா இருக்கு. அப்படியே இசை, பாட்டு, டான்ஸ்ன்னு இருக்கும் போலயே" அப்படின்னு அவங்க சொன்ன வார்த்தையும் பளிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஒவ்வொன்னுமே வந்து இறை அருளால நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. ஒரு சில விஷயங்கள் நாங்க இன்னுமே ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய மிராக்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஏன் எனக்கு வந்து நிறைய நான் சொல்றது இல்ல. ஏன்னா, நாங்க என்ன பேசினாலும், வியாபாரத்துக்காக பேசுறாங்க அப்படின்ற பேச்சு. வியாபாரத்துக்காக பண்றவங்க விளம்பரம் போட்டுட்டு, வியாபாரம் பண்ணிட்டு போகலாம். இது ஆத்மார்த்தமா பண்ற பூஜைக்கு
நாங்க உணர்றத உங்ககிட்ட வந்து பகிர்றேன். இதை உக்காந்து யோசிச்சு இப்படியெல்லாம் பண்ணி இந்த பூஜை பண்ணி தான் நாங்க வியாபாரம் பண்ணணுமா அப்படிங்கிறது கண்டிப்பா இல்லை. ஆனா எனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த நியதி, நான் இந்த பஞ்சமி அன்னைக்கு ஃபுல் டேவுமே காலையில இங்க, மத்தியானம் கோவிலம்பாக்கம், மாலையில நம்ம அழகான காஞ்சியில முழுக்க முழுக்க இந்த குங்குமத்தை தொட்டு அர்ச்சனை பண்றதா இருக்கட்டும், பூவை தொட்டு அர்ச்சனை பண்றதா இருக்கட்டும், லலிதா சகஸ்ரநாமமா இருக்கட்டும், தேவி கட்கமாலாவா இருக்கட்டும், இப்படி ஒண்ணு 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 அன்னைக்கு முழுக்க 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 அம்பாள் கூடயே இருக்கிற மாதிரியான ஒரு சிந்தனையவும் ஒரு வாழ்க்கையவும் இந்த 15 நாளுக்கு ஒரு வாட்டி அம்பாள் கொடுக்குறா அப்படிங்கிறதே பெரிய கொடுப்பனை. இந்த கொடுப்பனை வந்து நிறைய பேர் இப்போ என் கூட க்ளோஸாக இருக்கிறவங்க அல்லது ரெகுலராக பூஜைக்கு வர்றவங்கலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் இந்த 3 பூஜையிலையுமே நாங்கள் கலந்துக்கணும். அப்படி நிறைய பேர் இப்போ கலந்துக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் ஒரு சில பேர் சொல்லுவாங்க ஆசையா, நான் உங்க கூடயே வரேன், நான் வந்து காஞ்சிபுரமும் வரேன், காஞ்சிபுரத்துக்கு வந்து பூஜைக்கு வரேன், கோவிலம்பாக்கத்துக்கு வரேன். இதில் என்னன்னா இந்த வாட்டி கோவிலம்பாக்கத்துக்கு வரும்போது இங்கே எப்போதுமே மாலை ஸ்பெஷலாக கொண்டு வந்து கொடுப்பாரு ஆறுமுகம் தம்பி. அவர் எப்போதும் அப்படி வரல, இந்த தடவை வந்து குடும்பத்தோட நாங்கள் வர்றோமான்றாரு. 2 பிள்ளைங்களை கூப்பிட்டுட்டு வர்றாரு. அந்த 2 பிள்ளைங்களுக்கும் பூஜைன்றது போர் அடிக்காம, அவங்களுக்கு இது இல்லாம டான்ஸு பாட்டு அதெல்லாம் பார்க்கும்போது பஜனை மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருந்தது அந்த இடமே. இந்த இந்த மாதிரி நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நாங்க கடை தான் வச்சிருக்கோம். எங்களுக்காக வச்ச அம்பாள் தான். ஆனா அவ எங்களுக்காக மட்டும் இல்லை அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் உணர்த்துறா. நேத்து கடையில உட்காந்துட்டு இருக்கேன். நேத்து சாயங்காலம் கோவிலம்பாக்கம் போயிருக்கேன். அப்போ அந்த வழியா வந்த ஒரு பொண்ணு, அவங்களுக்கு மிஞ்சி மிஞ்சி போனா 30 வயசுக்குள்ள கூட இருக்காது. நான் நான் இந்த பக்கமா போகும்போதெல்லாம் பஞ்சமி இதெல்லாம் நடக்குமா முன்னாடி, உங்களது வீடியோ வரும் சாயங்காலமா. நான் என் வேலையை விட்டுட்டு வேலையை முடிச்சு இப்படித்தான் போவேன். இந்த ஏரியாவில் எங்கேயாவது இருந்தால் நல்லா இருக்குமே, இந்த ஏரியாவில் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு ஏக்கமாக அந்த வீடியோவை பார்த்துட்டே போவேன். நீங்கள் இங்கே கடை ஆரம்பிச்சிட்டீங்க, எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அவங்க கண்ணீரோட பேசும்போதா இருக்கட்டும். எல்லாரையும் பார்த்து சிரிக்கலாம், ஆனால் ஒரு இடத்துக்கு வரும்போது மனம் ததும்பி அந்த அன்பில் எப்படி சிவபெருமான்கிட்ட சொல்லுவாங்க இல்லையா, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின்னு, அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரும்போது இந்த அம்பாள் மேல உள்ள காதல் அத்தனை பேருக்கு கண்ணீரை வர வைக்குது. அவ்வளவு ஆனந்தமா கண்ணீரோட வந்து அவங்க பேசும்போது, கடவுளே என்னை இன்னும் நல்லா நிறைய பூஜை பண்ண வை அப்படின்னு தான் நானும் இந்த அம்பாள்கிட்ட வேண்டிக்கிறேன். இது ஒரு பெரிய பிராப்தம். நான் கூட தயங்கினேன் அந்த கும்மி கோலாட்டத்துக்கு ஆடுறதுக்கு. நானா அப்படின்னு கேட்டேன். வாங்க, இதெல்லாம் பிராப்தம்னாங்க. உண்மைதான். அந்த அந்த வார்த்தை வாழ்வியலை சொல்லி கொடுக்கக்கூடியது. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் நம்மளுடைய வழிபாடு அப்படித்தானே இருந்திருக்கு. கும்மி, கோலாட்டம், டான்ஸு, வேப்பலை. இப்ப சாமியா வந்து ஒருத்தவங்க ஆடி ஒரு குறி சொல்லி, உண்மையாவே சொல்றேன், நான் வந்து அதை பார்த்து பயப்படுறேன். அதெல்லாம் தேவையில்லை. நமக்குள்ள அம்பால உணர்வோம். நம்ம கண்ணில் இருந்து வரக்கூடிய அந்த ஒரு சொட்டு கண்ணீர் நம்ம அம்பால நெருங்க வைக்கும், அவளோட அணைச்சிக்க வைக்கும். உங்க கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும்போது அம்பாள் அவ மார்போட உங்களை சேர்த்து அணைச்சிப்பா. அதை எத்தனை தடவை நீங்க உணர்ந்திருக்கீங்கன்னு தெரியாது. அப்படி உணர்ந்தவங்களுக்கு இந்த இடத்துல வந்து நிற்கும் போது எல்லாம் கண்ணீர் வருது. அதை தான் அந்த ஒரு வைப்ரேஷன் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க அப்படின்னு நம்புறேன். ஒவ்வொரு பஞ்சமியும் ஒவ்வொரு ஆச்சரியத்தையும் ஒவ்வொரு அனுபவத்தையும் ஒவ்வொரு அன்பையும் எங்களுக்கு அள்ளி கொடுத்துட்டு இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு வந்து பாடக்கூடியவங்கக்கிட்ட யாருக்குமே பர்சனலா போஸ்டர் அனுப்பி நீங்க வாங்கன்னு இது வரைக்கும் நாங்க சொன்னதே கிடையாது. எல்லாரும் வர்றாங்க. அம்பாள் அவளுக்கு வேணுங்கிறதெல்லாம் வேத பாராயணமா கேட்கிறா. இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஸ்ரீவித்யா உபாசனையில் இருக்கக்கூடிய என் தோழி வித்யா சொன்னது, அம்பாளை பத்தி வாராகியை பத்தி பேசும்போது எல்லாரும் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா, அவ அரக்கனை அரைச்சா, அதை பண்ணா இதை பண்ணான்னு ஆல்ரெடி நடந்த ஒரு விஷயத்த பத்தியே சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல, இன்னைக்கும் அம்பாள் எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கா. அதுக்கு அவளுக்கும் சக்தி தேவைப்படுது. அந்த சக்தி அந்த எங்க இருந்து கிடைக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி வேத பாராயணங்கள் ஒரு முகமா உட்கார்ந்து படிக்கிற இடத்துல இருந்து கிடைக்கும்.
அப்படி ஒரு முகமா உட்கார்ந்து படிக்கக்கூடிய இதையுமே ஒரு முகமா உட்கார்ந்து படிக்கக்கூடிய அந்த இடத்தையுமே அவளே சூஸ் பண்ணி அழகா வந்து உட்காந்து பண்ணிட்டு இருக்கான்னு அவங்க சொல்லும்போது அத்தனை ஆனந்தம். இன்னைக்கு காலையில வித்யா கால் பண்ணி பேசுறாங்க. எனக்கு கால் பண்ண முன்னாடியே அவங்க ஒரு தடவை கேட்டுட்டு பேசுவாங்க. கால் பண்ணிட்டு சொல்றாங்க, இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு தெரியல ராஜி, என் தங்க வந்து அப்படியே அதுல இருந்து இன்னும் மீண்டு வரல. அவங்க உட்காந்து லலிதா சகஸ்ரநாமம் படிக்கும்போது அவளுக்கு இவ்வளோ காலமா படிக்கிறா, அவளுக்கு எங்கேயும் கண்ணீர் வந்ததில்லை. ஆனா அந்த இடத்துல அப்படி உருகி அப்படி ஒரு ஃபீல் இருந்ததாம். அவங்க சொன்ன வாழ்த்து, ராஜி வாழணும், அவளுக்கெல்லாம் சாவே வரக்கூடாது, அவள்லாம் வாழ்ந்து நம்ம எல்லாரையும் சந்தோஷமா வச்சிருக்கணும் அப்படின்னு அவங்க சொன்னதா அவங்க சொல்லும்போது கண்ணீர் தான் வந்தது. இந்த வாழ்க்கை வந்து எப்போ யாருக்கு எப்படி முடியும் அதெல்லாம் தெரியாது. ஆனா வாழும்போது நம்ம 4 பேருக்கு நம்மளால நல்லது நடக்குது, ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குறோம் அப்படின்னா அதுதான் நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைக்கான அர்த்தம். அந்த அர்த்தமான வாழ்க்கையை அம்பாள் கொடுத்துருக்கா. அம்பாளை கும்பிடக்கூடிய அத்தனை பெண்களுக்குமே அந்த வாழ்க்கை இருக்கு. நம்ம போற இடம் ஒரு சந்தோஷமா, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைபா, நம்மளை பார்த்த உடனே அங்க ஒரு மகிழ்ச்சி தான் வரணுமே தவிர ஐயோ அப்படின்ற ஒரு எண்ணம் வராம இருக்கிற மாதிரியான இடங்களுக்கு நம்மளும் இருப்போம். நம்ம இருப்போம் அந்த இடத்துல, நம்மளால அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அங்க வரட்டும். இதுதான் வாராகியை கும்பிடக்கூடிய ஒவ்வொருத்தரும் எடுத்துக்க வேண்டிய உறுதிமொழியா இருக்கணும். ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொருத்தரையும் போற்றி வளர்த்து கொண்டு வரணுமே தவிர அழிக்க பார்க்க கூடாது. நன்றி, வணக்கம்.